லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னது, தங்கத்தை காணுமா? இது அபசகுணமாச்சேமா? அபசகுணமா? மாப்பிள்ள, என்னடா நடக்குது? நான் தான் சொன்னல மாம்ச, இது இன்னைக்கான புது குழப்பம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. அம்சே, இதுக்கு நீ எல்லாத்துக்குமே ரெடியாரு. நான் எதுக்கு ரெடியாக இருக்கணும்? எது வேணா நடக்கலாம்யா. என்ன மித்ரா சொல்ற? பூஜை ரூம்ல தானே வச்சிருந்த? ஆமாமா, அங்கதான் வச்சேன். ஆனா இப்ப போய் பாக்கும்போது அத காணுமா. ஐயோ, நேத்து நைட்டு கூட நான் பார்த்தனே, அங்கதான் இருந்துச்சு. மாமா, அதெல்லாம் ஒண்ணு காணாம போல. மித்ரா கதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட காணோன்னு கேம் விளையாடுறாங்க. தேனு, என்ன சொல்ற நீ? ஆமா பாட்டி, மித்ரா கதை தங்கத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல குடுக்க சொல்லுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. தேனு, சத்தியமா சொல்றேன், நான் இத பண்ணல தேனு. ஓஹோ, அப்ப நீங்க பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? வேற யார் பண்ணிருக்க போறா? இந்த வீட்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஆள் தான். என்னடி என்ன பாக்குற? அண்ணி, மாப்ள, இவ என்ன மாட்டி விடணும்னு பிளான் பண்றா. அதான் தேனு சொல்றால, இவ தான் தங்க காசை எடுத்து வச்சிருப்பான்னு. அத்தை போதும். ஐயோ மாப்ள, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவ என் மேல பழிய போடுறா, நான் இத பண்ணவே இல்ல. அம்சே, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்று தெரியுதா? சேம் பிளட் மாப்பிள்ள. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பாத வரைக்கும் நல்லது. வேடிக்கை மட்டும் பார்ப்போம். வேற என்ன பண்ண முடியும்? அத்தை, மரியாதையா ஒழுங்கா எடுத்த தங்கத்தை கொடுத்துருங்க. இல்லனா நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். கார்த்தி, என்னப்பா இதெல்லாம்? ஆமாமா, வினய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு பழி போட்டவங்களே இவங்க தான். வினய்க்கும் தேனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு கிளியரா சொல்லிடுச்சு, அவங்களுக்கு காசு கொடுத்தது நாகலட்சுமி அம்மா தான். அடி பாவி, மித்ரா தான் தலைக்கு மேல கல்யாண வேலை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை இது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தை, டைம் ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா தங்கத்தை கொடுத்துருங்க. ஐயோ மாப்ள, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வினைய மாட்டி விட நினைச்சது நான் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா இத நான் பண்ணல மாப்ள. ஏண்டி, மித்ரா சொன்ன சொல்லுக்காக உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள விட்டா எங்க வீட்டு மாப்பிள்ள மேலே எவ்வளவு பழிய தூக்கி போடுவ? உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பா போச்சுடி. வாடி அண்ணி, வா அண்ணி, அண்ணி, நான் சொன்ன கேளுங்க அண்ணி. சத்தியமா நான் இத பண்ணல அண்ணி. ஏய், என்ன கதை விடுறியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணி, ஐயோ இருங்க அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தங்கத்தை காணோம்னு நீங்க கேக்குறீங்கல, இந்த பையனோட அப்பா அம்மாவே இங்க காணோம். அதை யாராச்சும் கவனிச்சீங்களா? விடுங்க நீ. என்னையா மாம்சது, எங்கேயா போனாங்க? மாப்பிள்ள, பால்கோவா மாதிரி இருந்தவன் நமக்கு பாய்சன் கொடுத்துட்டு போயிட்டானோ? சரியா, எப்படியாவது சமாளிப்போம், நீ எதுவும் பயப்படாத. ஆமா, எங்க அவங்க? கேளுங்க மாப்ள,
உங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்களே கேளுங்க. வினய், உங்க அம்மா அப்பா எங்க? சார் அது கடைக்கு ஏதாவது போயிருப்பாங்க. பொய் இவன் பொய் சொல்றான் மாப்ள. ஆரம்பத்துல இருந்து இவன் மேல எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க உண்மையிலேயே இவனோட அப்பா அம்மாவே கிடையாது மாப்ள. பணத்துக்காக நடிக்க வந்திருக்காங்க. அதான் பணம் நகையெல்லாம் பார்த்த உடனே சுருட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. என்னப்பா வினய், இவ என்னென்னமோ சொல்றா. ஆமா, எங்க உங்க அப்பாவும் அம்மாவும்? தாலிக்கு தங்கம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும்ல, அப்ப எங்க போனாங்க அவங்க? அண்ணி, அவன் எப்படி சொல்லுவான்? அவங்க இவனோட உண்மையான அப்பா அம்மாவா இருந்திருந்தா அப்பவே சொல்லிருப்பானே. அவங்க எல்லாருமே செட்டப் ஆச்சே, அப்புறம் எப்படி இவன் சொல்லுவான்? வினய், எல்லாரும் கேக்குறாங்கல்ல, உங்க அப்பா அம்மா எங்க? சொல்லுங்க வினய். சொல்லுப்பா வினய், எங்க அவங்க? சூப்பர்மேன், சொல்லுங்க சூப்பர்மேன். அத்தையும் அம்மாவும் எங்க? நல்லா மாட்டிக்கிட்டோம். இனிமேல உண்மையை மறைச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அது நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? எதுங்க எப்படி வந்ததுங்க? ஐயோ, இப்ப நான் தான் நகை எடுத்தேன்னு என்ன கும்மி அடிச்சிருவாங்களே. இந்தங்க புடிங்க. என்னங்க நீங்க கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டி நாங்க எங்க பையனுக்கு அப்பா அம்மாவே இல்லன்னு சொல்லி எவ்வளவு கேவலமா. ச்சே, குடும்பமா இது? நீங்க தானங்க என் பையனுக்கு பொண்ணு குடுக்கறேன்னு சொன்னீங்க. நாங்களா பொண்ணு வேணும்னு கேட்டோம்? இவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா உங்க பொண்ணை ஏங்க எங்களுக்கு குடுக்குறீங்க? சம்பந்திம்மா, கோவப்படாதீங்க. ஏதோ தெரியாம பேசிட்டு அவ. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் எங்களை நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க, அதுக்காக சொல்றேன். தாலிங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதை எடுத்துட்டு போய் கோவில்ல சாமி கால்ல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரோம். அதுக்குள்ள என் பையனை எல்லாரும் ஒரு வழி பண்ணி வச்சிருக்கீங்க. டேய் வினய், இப்படி சந்தேகப்படுற குடும்பம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். வாடா போலாம். சம்பந்திம்மா நில்லுங்க. சம்பந்திம்மா, பாருங்கம்மா, கேவலம் தங்க காசுக்கு வக்கில்லாதவங்கன்னு நினைச்சீங்களா? உன்ன சொல்லணும்டா. அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மன நிம்மதி வேணும், மண்ணா கட்டி வேணும்னு டிரைவரா வேலை பார்த்தல, அதான் உன்ன டிரைவராவே பாக்குறாங்க அவங்க. ஐயோ சார், வாடா நம்ம போலாம் முதல்ல. ஐயோ சம்பந்தி, இவ எப்பவுமே இப்படிதான். எதையாவது அவளே கற்பனை பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பா. தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லங்க, இந்த குடும்பம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. வினய், வா கிளம்பலாம். மேடம், ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. நீங்க இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க ப்ளீஸ். அம்மா, அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, விடுங்கம்மா. நான் தான் அந்த நாகலட்சுமி அம்மாவை பற்றி உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேனே. ஏ நாகு, முதல்ல சம்பந்திக்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன முடிச்சிட்டு இருக்க? கேளுன்னு சொல்றேன்ல. மன்னிச்சுக்கோங்க, நான் தான் தெரியாம பேசிட்டேன். சம்பந்திமா, என்ன வினய், மன்னிச்சிடலாமா? பா விடுங்கப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. பதிலுக்கு நாமளும் அவங்கள மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதுல்ல. என் பையன் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். பூஜை ஆரம்பிங்க. சம்பந்திமா, நீங்க வாங்க.
தங்கத்தை யாருமா கங்குல வைக்கிறது? மித்ரா, இந்தாம்மா. அம்மா, நீயே உன் கையால வைம்மா. ஐயோ அம்மா, நான் எதுக்குமா? இதுல என்ன இருக்கு மித்ரா, நீயே கொடு. மித்ரா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க. கடைசியில என்னையே உங்க கல்யாணத்துக்கு தங்கத்தை கொடுக்கற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. மாப்பிள வா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வரையா? கொஞ்ச நேரத்துல நான் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாத்தீங்களா? உங்களை எல்லாம் அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோங்க. அவன் மண்டையில 4 போடு மாப்பிள. முழிக்கிற முழிய பாரு, வாத்து முட்டையை முழுக்கணும் அந்த மாதிரி. நல்ல வேலை அவங்க வந்தாங்க, வரலன்னு வச்சுக்கோ, நம்ம அம்மியில வச்சு மசாலா அரைக்கிற மாதிரி அரை அரைச்சிப்பாங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எங்க போனீங்க நீங்க 2 பேரும்? கேட்கறாரு இல்ல, சொல்லுங்க. இல்லப்பா, நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம். போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில்னு பிரச்சனையானதுனால நாங்க பயந்துட்டோம். எப்படியும் உங்ககிட்ட சொன்னா நீ விடமாட்ட. அந்த நேரம் பார்த்து அந்த மித்ரா பொண்ணு வந்து தங்க காசெல்லாம் பூஜை ரூம்ல வைக்கிறத பார்த்தேன். பத்திய மாப்பிள, பால் அல்வா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன வேலையை பண்ணியிருக்கான் இவன்னு. இவனை எல்லாம் நம்பி நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம் பாரு, நம்மளை சொல்லணும் மாப்பிள. அதான் தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தீங்க? அது தங்கத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு தான் கிளம்பணும். அப்போனும் பெருசா தோணல. நாங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ தனியா இந்த வீட்டுல எவ்வளவு போராடணும்னு நினைச்சு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. நாங்க தங்கத்தை எடுத்துட்டு போனா எல்லாரும் ஒன்னதானே திட்டுவாங்க. எங்களால எல்லா கெட்ட பேரும் உனக்கு தான் வரும். உன் கல்யாணமும் நடக்காது, இங்க இருக்கிற நல்ல பேரும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உன்னால வர முடியாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம். நாங்க காசுக்கு நடிக்கிறவங்க தான். ஆனா யாரு பாவமும் எங்க தலையில விடிய வேணான்னு தோணுச்சு. அதனால நாங்க தங்கத்தை எடுத்துட்டு திரும்ப வந்துட்டோம். மனசு கேக்கலப்பா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீயும் என்ன அம்மானு தானே கூப்பிடுற. அதான் யோசிச்சோம். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமா வினய், உன்னை தனியா இங்க கஷ்டப்பட விட மாட்டோம்ப்பா. நாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதே வீட்டுல இருந்து உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு தான்ப்பா போவோம். ஆமாப்பா, உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டு போவோம், எங்களை நம்பு. தேங்க்யூ. ஐயோ, ரொம்ப நன்றி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? மாப்பிள, நான் கேட்ல இருக்கேன். சரி பார்.
ஹலோ என்ன அது வந்து நான் உங்க எல்லாரையும் அண்ணி கீழே வர சொன்னாங்க. வந்துருங்க. நீ போங்க, நாங்க வரோம். அட போங்க. ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா மாப்ள? நம்ம பேசுனது எல்லாம் கேட்டுருப்பாளோ? இதுங்க எல்லாரும் கூடி பேசிக்கிறத பார்த்தா இவங்க இந்த பயலோட அப்பா அம்மா மாதிரியே தெரியலையே. எனக்கு தேவையில்லாம சந்தேகம் வராதே. நாகு, முதல்ல இது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். கண்டுபிடிக்கிறேன். உன்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.